நடிகர் விஜய், நடிகை திரிஷாவோட ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, 2 பேரும் ஒரே மாதிரி ஆடை உடுத்தி ஒரே காரில் சேர்ந்து வந்து அந்த ஏஜிஎஸ் திருமணத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நேற்று இரவிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு. இதில் என்னங்க இருக்குது? ஒரு நடிகர் ஒரு நடிகையோடு சேர்ந்து வரக்கூடாதா? ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க, இத்தனை வருஷமாக இருக்கிறாங்க, படத்துலையே சேர்ந்து நடிக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில் சேர்ந்து வர்றதுல என்ன இருக்குது? ஒரே காரில் வர்றது, பேசுகிறது, கொள்வது, பழகிறது, ஒரு திருமணத்துக்கு ஒன்றா வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அது ஒரு செய்தி கிடையாது. ஒரு நடிகர் நடிகன் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு அவங்க கணவன் மனைவியாக இருக்கணும், காதலர்களாக இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நண்பர்களாக இருக்கலாம், ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். ஒரு வாங்க நீங்களும் அங்கே கல்யாணத்துக்கு போகிறீங்களா, நானும் போகிறேங்கிற மாதிரி போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் விஜயினுடைய செயல்பாடுகள் வந்து இயல்பானதா, திட்டமிட்ட ஒரு பழிவாங்கல் மனநிலையில் நடக்குதா அப்படிங்கிறதுல தான் பார்க்கணும். நயினா நாகேந்திரன் அவர்கள் திரிஷாவை விட்டு வெளியே வா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னபோது நம்ம எல்லாருமே கண்டித்தோம். ஏன்னா திரிஷாங்கிறவங்க அவங்க ஒரு தனி மனிதர். விஜய்ங்கிறவர் அவர் ஒரு திருமணமானவர், அவங்களுக்கு ஒரு மனைவி குடும்பம் இருக்குது, இவங்க தனி திருமணம் ஆகாதவங்க, இவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திரிஷர் இவரை போய் இன்னொரு நடிகரோடு இணைச்சி, அந்த நடிகையை இணைச்சி, அந்த பெண்ணை நீங்கள் விஜயை விமர்சிக்கிறீங்கிற பேரில் அந்த பெண்ணோடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் தலையிடுறீங்க. அவங்க ஏதோ விஜயோட வானா பேசினா இது என்ன அர்த்தம் அப்படின்னு அப்படியே ஏதாவது யாருக்கு யாரோட ஒரு தொடர்பு, உறவு, நட்பு இருந்தாலும் அதை வந்து ஒரு அரசியலாக்குறலாமா, அதை நம்ம பேசலாமா அப்படிங்கிற கேள்வியில் நான் தான் அதை கண்டித்து போட்டிருந்தேன். திரிஷாவை விட்டு வெளியே வான்னு விஜய் அப்படின்னு நயினா நாயகன் சொல்லியிருக்கக்கூடாது. அரசியல் ரீதியாக விமர்சனிங்க, பணியுரை விட்டு வெளியே வா, மக்கள் பிரச்சனையே பேசவான்னு சொல்லுங்கள், நாங்களும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். திரிஷாவை விட்டு வா அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாதது, இது அவங்க மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம், இது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி பொது வழியில் நீங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு கண்டிச்சே நான் வீடியோ போட்டேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ எதுக்கு திரிஷாவோட சேர்ந்து வந்தது குறித்து நம்ம பேசணுன்னா, அவங்க மனைவி டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க, அது அவங்களுடைய உரிமை. 5 ஆண்டுகளாக பேசாமல் ஒரு வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. குடும்ப வன்முறை சட்டத்தில் இவர் மீது வழக்கு பதிகிற அளவுக்கான விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு மனநோயாளி மாதிரி நடந்திருக்காரு, சைக்கோ மாதிரி நடந்திருக்கிறாரு. மனைவி மகள்கிட்டயே பேசாமல் அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை முடக்கி அவங்கள ஒரு மாதிரி ஏதோ அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியல, ஏதோ ஒரு உளவியல் ரீதியாக இவங்களை பாடாப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் அந்த டைவர்ஸை சமூகத்தில் பொது வெளியில் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 28 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க, ஒரு கோடீஸ்வரர், பணக்காரர், சினிமாவில் இருக்கிறாரு, அப்படியே குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிடலாம் தான் அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. இதை போய் என்ன வெளியேந்து பார்க்க எப்படி தெரியும்? இந்த ரசிகர்கள்லாம் விஜய்க்கு ஒய்ஃபா, எவ்வளோ பணம், எவ்வளவு காரு, ஆத்தி, எவ்வளோ காஸ்ட்லியாக வாழலாம். இதுதான் விஜய் ரசிகர்களுடைய அறிவு லெவல். குடும்பம், வாழ்க்கை, அன்பு, பாசம், காதல் குறித்து அந்த உயரிய விளிம்பியங்கள்னால் என்னென்னு விஜய் ரசிகர்களுக்கு தெரியாது.